வணக்கம் நேயர்களே. பங்குச் சந்தை எங்கே செல்கிறது? இன்னைக்கு இதனுடைய ரிவ்யூ எப்படி, நாளைக்கு ப்ரீவியூ எப்படின்ட்டு இதில் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும், வர்த்தகமாக இருந்தாலும், முதலீடாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது. என்னுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பயிற்சிக்காகவும் தகவலுக்காகவும் மட்டும்தான் இதில் நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நிப்டி பார்த்தீங்கன்னா 23,869.60 முடிஞ்சிருக்கு. -0.53 பாயிண்ட். பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்க்கு இன்னைக்கும் 126.65. அதே இந்தியா வியாலண்ட்ரி இண்டெக்ஸ், இந்தியா விக்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது 13.48 ப்ளஸில் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த இந்தியா விக்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்தியா விக்ஸு ஏறித்துனா நம்மளுடைய நிப்டி இண்டெக்ஸ் இறங்கும். நிப்டி இண்டெக்ஸ் இறங்குனதுனால எல்லா ஸ்டாக்கும் இறங்கணுங்கிறது அவசியமும் இல்லை. இது இந்த ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு நிப்டி 50 ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 53.95, ட்ரேகர்ஸ் 182.56. இப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா -128.51. முக்கியமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கடந்த 4 நாளாகவே டோட்டலாக இதுவரையிலையும் 10% இறங்கியிருக்கு ஆஃப்டர் Q1 ரிசல்ட்ஸ். ரைட், நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே பங்குச்சந்தை இறங்கிட்டு இருக்கு. நம்ம பங்குச்சந்தையில் ஒரு லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தொடர்ந்து ஒரு 6 நாள் 7 நாளுக்கு இறங்கித்தனா ஒரு நாளைக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதாக கடந்த காலத்தில் ஒரு வரலாறு. அது ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். அப்போ என்ன கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஷார்ட் போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. லாங் போயிருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வர 28ஆம் தேதி மந்த்லி க்ளோசிங். இந்த மந்த்லி க்ளோசிங் வரலையும் பெரும்பாலும் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு மாதமே இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, உங்களுடைய பொசிஷன்ஸை வைண்ட் அப் பண்ணுறது, கேரி ஓவர் பண்ணுறது, இது மாதிரி வேலைகள்லாம் நிறையா நடக்கும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர்த்தகத்தையும் செய்யணும். ஓகே, இப்போது நான் இதுக்கு முன்னாடி பதிவில் இன்னைக்கு ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்ட்டு ஒரு அனுமானம் கான் ஆங்கிள் படி சொல்லியிருந்தேன். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காலையில் 9:30 to 9:50 சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 9:30 to 9:50 23,890 23,950 அப் ஆயிருக்கு. அடுத்த ட்ரெண்டு 10:45 to 11:10 சொல்லியிருந்தது. அதில் 23,900 23,970 ஒரு அப் ட்ரெண்டு. ஓகே, 12:20 to 12:45 23,975 கீழே இறங்கி 23,940 வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு. இந்த 1:50 to 2:15 23,940 23,812 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு டே லோன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ டவுன் ட்ரெண்ட். இப்போ 2:55 to 3:20 இந்த விண்டோ சாளரம் க்ளோசிங் பெல்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 23,812 இருந்து மறுபடியும் ட்ரெண்ட் அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி 23,870 அப் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டயத்தில், இந்த ட்ரெண்டிங் டைம் ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் டயத்தில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது. இதே மாதிரி நாளைக்கு எந்த டயத்தில் எப்படி இருக்கலாம் ஒரு வாய்ப்பு, ஒரு ப்ரெடிக்ஷன் கான் ஆங்கிள்னு சொல்லுவோம். அது நான் கற்றெழுந்ததுனால பேஸ் பண்ணி ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அதை அடிப்படையில் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும். நான் அடிக்கடி சொல்றதுதான் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கும்? நாளைக்கு நிலவரம் குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் அதனுடைய செய்திகள் அடிப்படையில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கை இருப்போம். இப்போ இன்றைய செய்தியில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டு நாளைக்கு நான் வரேன். இன்னைக்கு இண்டஸ்இன் பேங்குகள் 5% சரிஞ்சிருக்கு. ஆனா நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. 72% லாப உயர்வு இருந்தோம். ஆய்வாளர் ஏன் இதை கீழே இறக்கியிருக்காங்க? அதுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2027 முதல் காலாண்டில் இண்டஸ்இன் பேங்க் நிகர லாபம் 72% உயர்ந்து 1037 கோடியாக வந்தும் பங்குகள் சரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல தரகு நிறுவனங்கள் இலக்கு விலையை உயர்த்தியும் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். காரணம், நிகர வட்டி வருமானம் 4655 கோடியில் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி மாற்றம் இல்லை. வங்கியின் லாபத்திற்கு முக்கிய காரணம் சில செலவுகள் குறைஞ்சிருக்கு. அப்போ ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன நினைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டாக்குனுடைய மூவ்மெண்ட்டு. அடுத்தது, இன்னைக்கு சென்செக்ஸ் ஏங்க 320 புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சு நிப்டி 23,950க்கு கீழே? காரணம், ஈரான் அமெரிக்கா பதற்றம், 4வது நாளாக சந்தை வீழ்ச்சி, அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு, இதுதான் காரணம். இந்திய பங்குச்சந்தைகள் வியாழக்கிழமையும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது நாளாக சரிஞ்சிருக்கு. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அதனால சென்செக்ஸ் மற்றும் நிப்டி இரண்டும் இறங்கியிருக்கு. பெரும்பாலான துறைகளின் பங்குகளும் நஷ்டத்தில் தான் தொடங்கியிருக்கு. அதிகரிக்கும் பதட்டத்தால் பிரண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால விலை $90 மேலே சென்று இப்போ நாம் பேசுகிற நேரத்தில் 98ல் ஆகிட்டு இருக்கு வர்த்தகம். அதனால இந்த பிரண்ட் குரூடாயில் எப்படி தீர்மானம் பண்ணுறதுங்கிறது தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நாளைக்கு முடிவுகள் இருக்கும். நாளைக்கு நிகழ்வுகள் பங்குச்சந்தை, குளோபல் ஈவெண்ட்ஸு மற்றும் உள்ளூர் காரணிகள் அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அனுமானம், அதன் அடிப்படையில் உங்களுக்கு நம்ம சில தகவல்கள் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ நிப்டி இன்னைக்கு 23,869 60ல் முடிஞ்சிருக்கு. கான் ஏங்கல்ஸ் பிளானட்டரி சைக்கிள்ஸ் அடிப்படையிலான சாத்தியமான நகர்வு கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான் இது. நாளைக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். மொத்தமான போக்கு காலை நேரத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 23,900 23,940 பகுதியை முக்கிய எதிர்ப்பாக செயல்படலாம். அந்த பகுதியை வலுவாக கடந்து நிலைச்சுன்னா 24,900க்கும் கூடுதலாகவும் செல்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எதிர்ப்பை கடக்க தவறினால் மீண்டும் லாப பதிவு, ப்ராஃபிட் புக்கிங் ஏற்பட்டு கீழ் நோக்கியும் திரும்பலாம். ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்கிறேன். இம்மீடியட் சப்போர்ட்டு 23,830, அடுத்தது 23,770, அடுத்தது 23,700. ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு 23,940, 24,000, 24,080. 24,000ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் நேரங்கள் ஒரு தோராயமாக எப்படி இருக்குங்கிறது எனது பார்வையில் 9:45 to 10 AM கவனிக்க வேண்டிய நேரம், 11:20 to 11:40 கவனிக்க வேண்டிய நேரம், 1:15 to 1:35 கவனிக்க வேண்டிய நேரம், 2:45 to 3:05 கவனிக்க வேண்டிய நேரம், 3:15க்கு பின்னாடி க்ளோசிங் பில் இறுதி திசை தெளிவாகும் வாய்ப்பு. கான் அண்ட் பிளானட்டரி பார்வை தற்போது நிலையில் 23,940 24,000 என்பது முக்கிய ஒரு கான் எதிர்ப்பு மண்டலம். எதிர்ப்புனா ரெசிஸ்டன்ஸ். 24,000க்கு மேல் நிலைச்சாதான் புல்லிஷ் மொமெண்டம் அதிகரிக்கான வாய்ப்புகள். 23,850 கீழே உடஞ்சிருச்சுன்னா அடுத்தது ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் தான் சான்சஸ் இருக்குங்கிறது இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. 23,770 23,700 வரை கூட வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தான். ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா 23,940க்கு மேலே பை ஆன் ஸ்ட்ரென்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,830 கீழேனா காஷனாக இருக்க வேண்டிய என்ன, ஷார்ட் டைம் பேரிஸ் பயாஸ். ரேஞ்ச் பவுண்ட் சந்தையில் இருந்தாலே பிரேக் அவுட் வந்த பிறகு புதிய பொசிஷன் எடுப்பது பாதுகாப்பான அணுகுமுறை. பிரேக் அவுட் வந்தாலும் சில டயத்தில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுது. அப்போ அந்த பிரேக் அவுட்டுங்கிறது ஒரு 5 minutes வாட்ச் பண்ணணும். 5 minutes 10 minutes 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு வால்யூம் நல்லா ஹோல்டிங் ப்ளஸ் அடிஷன் ஆகிட்டே இருக்கணும்.
இல்லைன்னா சில டயத்தில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி வந்துடுது. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறபோது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய திறமை. எல்லாமே வைஸ் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் ட்ரேடிங் அண்ட் ஏர்னிங் இந்த மார்க்கெட். கற்றுக்கோங்க, ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுங்க, பேக் டெஸ்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணுங்க, நியூஸில் அப்டேட்டாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு முக்கியமான குறிப்பு, கான் ஏங்கல்ஸ் மற்றும் கிரக சுழற்சி அடிப்படையிலான கணிப்புகள் உறுதியான முடிவுகளை தருவோம்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு அனுமானம் தான். இவை கல்வி மற்றும் சந்தை ஆய்வு நோக்கத்திற்காக மட்டும்தானே தவிர பரிந்துரை எதுவும் இல்லை. ஸ்டாப் லாஸை கட்டாயம் பின்பற்றுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்வது என்பது ஹெல்மெட் இல்லாமல் அல்லது சீட் பெல்ட் இல்லாமல் டிராவல் பண்றதுக்கு ஈக்குவல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்கா நாளைக்கு இதை பாருங்க. நீங்கள் உங்களுடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இதை இப்படியே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த புதிய செய்திகளுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.